அது என்னங்க வீக் டே வீக்கெண்டு எப்போ வந்தாலும் ரோடு வரல கூட்டம் நிற்குது. செலிப்ரிட்டிஸ்லாம் ஆஹா ஓஹோன்றாங்க. அவ்வளோ வர்த்தா என்ன ஸ்பாட்? பார்த்துடலாமா? எந்த ஸ்பாட்னு வீடியோ எண்டில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தாராளமான டைனிங் ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் நாங்கள் இங்கே இவங்களோட கோழி ரசமாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். பெருசாக பீஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா டேஸ்ட்டு. நல்ல கோழியோட ஃப்ளேவர் அந்த சூப்பில் இன்ஃப்யூஸ் ஆகி கரெக்டான சூடு, அளவான காரம், சுல்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் பரோட்டாஸ், பட் இங்கே பரோட்டா எப்படி இருந்ததுன்னா வெளியில் க்ரன்ச்சியாக உள்ள சாஃப்டாக அப்படியே எடுத்து இந்த சாணால் ஒரு டிப் பண்ணி ஒரு பைட்டு எடுத்து பாருங்கள். த டேஸ்ட் வாஸ் வேற லெவல். அடுத்து இங்கே வந்துட்டு இதை ஆர்டர் பண்ணாங்களா, ஜப்பான் சிக்கன். ஜூஸியான சிக்கன் வித் மைல்டு ஸ்வீட்னஸோட க்ரீமியான சாஸ். நானோட பேர் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் சரி, எப்படி சாப்பிட்டாலும் த டேஸ்ட் வாஸ் யூனிக், ஸ்மூத் அண்ட் உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் இங்கே கிடைக்கிற மட்டன் கோலா உருண்டை. இந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான கோலா உருண்டை நான் இதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணதே இல்லை. அப்படியே எடுத்து ஒரு பைட் எடுத்தா அப்படியே வாயில் கரையுதுங்க, மெல்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பாட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். கொஞ்சம் ஸ்பைஸாக அண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மேங்களூர் ப்ரான்ஸ். காஞ்ச மிளகாவோட காரம், கருவேப்பிலோட ஃப்ளேவர்னு அந்த ப்ரான்ஸே வந்து ரொம்ப டெண்டராக, ஜூஸியாக அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் ஏம் பண்ணி போனது என்னமோ மட்டன் பிரியாணி தான், பட் காலியானதுனால சிக்கன் 65 பிரியாணி சாப்பிட வேண்டியதாக போச்சு. பட் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த சீரக சம்பா ரைஸோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதாவது கூட குறைச்சல் எதுவுமே இல்லை, டு த பர்ஃபெக்ஷனாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. இதில் சீரக சம்பா ரைஸ் அண்ட் 7 சின்ன பீசஸ் ஆஃப் 65, அதுக்கப்புறம் ஒரு எக்கு, ரைத்தா அண்ட் கிரேவியோடு வந்துடும். நான் கூட பீஸ் போன்லெஸ் போட்டிருக்காங்க, அதனால் ஹார்டாக இருக்கும்னு நினச்சேன். இல்லவே இல்லை, சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. சைட் டிஷ்லாம் பீஸ் காலியாகி பார்த்துருப்பீங்க, இப்படி பிளேட்டே காலியாகி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது. சீரியஸ்லி ஹானஸ்ட்லி சொல்கிறேன், ஐ லைக்ட் எவ்ரி டிஷ். குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் நீங்கள் கம்பேர்ட் டு மற்ற ஹோட்டல்ஸை விட ரொம்பவே நாமினலாக இருந்தது. எந்த ஸ்பாட்டுன்னு சொல்லவா, அண்ணா நகரில் ரொம்ப வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக டேஸ்ட் கொடுத்துட்ருக்க ஈரோடு அம்மன் மெஸ். எனக்கு ஒரே ஒரு சஜஷன்ஸ் இருக்குது. ஸோ அம்மன் ஈரோடு மெஸ் நிறைய பிரான்ச்சஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பட் ஸ்டில் அண்ணா நகர் பிரான்ச்சில் ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம் இல்லை. ஸோ அஃபிஷியல் யாராக பார்த்துருந்தா ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்கள். And that's all for this video. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. For more such videos, follow us on Instagram and subscribe us in YouTube. Thank you. Take care. Bye-bye.